தரம் குறைந்த மருந்து மக்களிடையே சென்றடையும் அபாயம். தனியார் மருந்தகங்களில் வழக்கத்திற்கு மாறாக குறைந்த விலையில் விற்கப்படும் சில மருந்துகளை பரிசோதித்ததில் சில மருந்துகளில் சரியான சேர்மானங்கள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது நோயாளியின் பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளது என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான தொழில்முறை மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் நிபுணர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தில் முறையாக பதிவு இல்லாமல் முகவர்களால் சில மருந்துகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன என்றும் போதுமான மேற்பார்வை இல்லாமல் தனியார் மருந்தகங்களில் விற்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளதோடு லேபிள்களில் உற்பத்தி செய்யும் நாடு காட்டப்பட்டாலும் அத்தகைய விவரங்கள் உள்ளூரில் போலியாக இருக்கலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டி பாப்பாவரின் என்ற மருந்தகங்களில் சுமார் ரூபாய் 300 கிடைக்கிறது. ஆனால் உண்மையில் அது NMRA ஒப்புதல் இல்லாமல் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு போலி தயாரிப்பு என்று அவர் கூறியுள்ளார். அத்தகைய மருந்துகளில் விற்கப்படும் மருந்துகளில் சரியான செயலில் உள்ள மூலப்பொருள் உள்ளதா அல்லது அவை தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்களுடன் கலக்கப்பட்டுள்ளதா என்பது யாருக்கும் தெரியாது என்று அவர் எச்சரித்ததோடு அந்த பொருட்கள் மிக குறைந்த விலையிலோ அல்லது மிக அதிக விலையிலோ குறிப்பாக பெரிய மருத்துவமனைகளுக்கு அருகில் விற்கப்படுகின்றன. அரசு மருத்துவமனைக்குள் நோயாளிகள் ஆபத்தில் இல்லை என்று வைத்தியர் சஞ்சீவ வலியுறுத்தினார். ஏனெனில் தரம் குறைந்த மருந்துகள் ஒருபோதும் அதிகாரப்பூர்வ மருத்துவமனை வழிகள் மூலம் வழங்கப்படுவதில்லை. இருப்பினும் பொதுமக்களை பாதுகாக்க வலுவான ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.